ஹாய் நண்பர்களே, டிரைவிங் லைசன்ஸ் சுமாராக 62,637 பேரோட டிரைவிங் லைசன்ஸ் தற்காலிகமாக ரத்து பண்ணியிருக்காங்க. எதனால் ரத்து பண்ணியிருக்காங்க, ஏன் ரத்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் கடந்த ஜனவரி மாதத்துலேன்னு அக்டோபர் மாதம் வரையும் டிரைவிங் லைசன்ஸு 62,637 ஓட்டுநர் உரிமத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. தற்காலிகமாக ரத்து பண்ணியிருக்காங்க. எதற்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, போக்குவரத்து விதிமீறல்களுக்கு ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதல் வழங்கியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு ஜனவரியிலேருந்து அக்டோபர் மாதம் வரையும் 62,637 ஓட்டுநர் உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செஞ்சுருக்காங்க. அதிவேகமாக வாகனம் ஓட்டுறது, வாகனங்களில் அதிக பாரத்தை ஏற்றிட்டு வாகனத்தை ஓட்டுறது, மது அருந்திட்டு வாகனங்களை ஓட்டுறது, மொபைல் ஃபோன் பேசியபடி வாகனம் ஓட்டுறது, இது போன்ற விதிமீறலில் ஈடுபட்டவங்களை அந்த அடிப்படையில் தான் 62,637 ஓட்டுநர் உரிமத்தை தற்காலிகமாக ரத்து பண்ணியிருக்காங்க. லைசன்ஸ் கேன்சல் பண்ணியிருக்காங்க. தமிழக அரசு எடுத்த நடவடிக்கையால் மாநிலத்தில் மொத்த வாகனங்கள் எண்ணிக்கை அடிப்படையில் நிகழும் விபத்துகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அதே போல் 2030க்குள்ள தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அந்த விபத்துகளின் சதவீதத்தை 50% குறைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு அரசு செயல்பட்டு இருக்கு. நண்பர்களே, போக்குவரத்து விதிமீறலுக்கு உட்பட்டு அந்த விதிமீறல் செய்யாமல் வாகனத்தை ஓட்டுங்க. அதிகமான பாரத்தை ஏற்றிட்டு போகிறது, வேகமாக வாகனத்தை ஓட்டுறது, மது அருந்திட்டு வாகனத்தை ஓட்டுறது, மொபைல் ஃபோன் பேசியபடி வாகனம் ஓட்டுறது போன்ற போக்குவரத்து விதிமீறல் செய்யாதீங்க.